ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் வசனம் 31 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல் சட்டையடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, நாங்கள் கர்த்தருக்குள் காத்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோட மாற்றத்தை கொண்டு வருகிறார். நாங்கள் கர்த்தரை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கர்த்தரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது பலன் உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றம் உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது ஆசீர்வாதம் வருகிறது. அன்பான ஜனமே, நாங்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். நாங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறதை நீங்கள் உணர முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.